கொஞ்சம் எமோஷனலி பாண்டிங் ஆகக்கூடியது. கன்னியும் மிதுனமும் எமோஷனலாக பாண்டிங் ஆக மாட்டாங்க. நான் எமோஷனலாக தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. தனக்கு தானே எமோஷனாக இருப்பாங்க. இவங்களோட எமோஷன்ஸ் அவங்களுக்கு புரியாது. ஸோ எமோஷனல் கனெக்ட் யார்கிட்ட வருதுங்கிறது தான் ரேவதி முக்கியமாக பார்க்கணும். ப்ரொடெக்ஷன் யார்கிட்ட வருதுன்னு பார்க்குறப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிம்மத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கும் சில நட்சத்திர அமைப்பு, இப்போ மகம் நட்சத்திரம்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமைகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஆனால் இவங்க 2 பேர்த்தோடைய எனர்ஜி லெவல்ஸுமே வேறு. இது நெருப்பு அப்படின்னா அது நீருக்குள்ளேருந்து வந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யார் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மீனத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, சிம்மத்தில் ஒரு பையன் இருக்கான், செட் ஆகும். இதே இது சிம்மத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, மீனத்தில் ஒரு பையன் இருக்கான், செட் ஆகாது. ஸோ இது ஆண் பெண் அப்படிங்கிறதும் வேறுபடும். அப்போ ரேவதிக்கு மிக மிக கவனமாக ஒரு லைஃப் பார்ட்னர் பார்க்குறது உத்தமம். அப்டேட் ஆனவங்கள பார்க்குறது உத்தமம். ஏன்னா ரேவதி இஸ் அண்டர் ப்ரொடெக்ஷன்.